கதையினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தனிமை. இதை எழுதியவர் கவிமுகில் சுரேஷ். நான் தான். இந்த தனிமை அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே தனிமைன்றது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா தனிமையாக இருக்கும்படி கடவுள் வந்து நம்மளை உண்டாக்கலை. ஒருத்தரோட ஒருத்தர் உறவு கொள்ளும்படியாக, அன்பு பாராட்டும்படியாக, நேசிக்கும்படியாக, பழகும்படியாக தான் கடவுள் உருவாக்கியிருக்கிறாரு. அந்த ராமசாமி அப்படின்றவர் ஒரு வாத்தியார் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவருடைய மனைவி இறந்து 4 வருடம் ஆகிறது. அவர் வந்து தனியாக இருக்கிறாரு வீட்டில். பசங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பசங்க. 2 பேருமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க, என்ஜினியராக இருக்காங்க. ஒருத்தர் சிவில் இன்ஜினியர், இன்னொரு வந்து கம்ப்யூட்டர் டெக் முடித்து அதில் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், இன்னொருத்தர் சேலத்தில் இருக்கிறாரு. அப்போ இந்த ராமசாமி எங்கே இருக்கிறாருன்னா தர்மபுரியில் இருக்கிறாரு. இந்த ராமசாமிக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கூட கிடையாதுங்க. ஒரு வேலைக்காரி வருவா, காலையில் ஏதோ சமைச்சு வைப்பா, சமைச்சு வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு ஐயா பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ அந்த நாள் முழுசும் அவருக்கு தனிமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தன்னுடைய மனைவி அடிக்கடி நினச்சிக்குவார். அந்த சுவரில் மாட்டியிருக்கிற அந்த தன்னுடைய மனைவியினுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு வந்து அந்த பழைய நினைவுகள், தன்னுடைய மனைவியோடு இருந்த அந்த அன்பான அந்த நாட்களை எல்லாம் நினைவு கூறுவார். எவ்வளோ நேரம் தான் தனிமையாக இருக்க முடியும்? அவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும். பசங்களை நினைப்பார். பசங்கள்லாம் வந்து ஃபேமிலி செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் மேரேஜ் ஆகி பிள்ளைங்க அந்த படிப்பு காரியம் மற்ற காரியம். நாங்கள் இப்போ மாதம் 1ஆம் தேதினா அந்த 2 பசங்களும் தன்னுடைய அப்பா பார்க்க வந்துடுவாங்க. வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உருகி பேசுவானுங்க. ஏன்னா அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை தன் கைக்கு வர்ற வரைக்கும், அப்பா எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, ஏன்ப்பா இங்கே தனியாக இருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வரலாம் இல்லை, எங்களோட இருக்கலாம் இல்லை, பேரம்பேத்தியெல்லாம் உங்களை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இப்படி நிறைய சரடு விடுவாங்க. அப்பா என்ன பண்ணுவார், இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு, இவ்வளோ தான் இந்த உலகத்தில், பிள்ளைங்க இருந்தாலும் சரியாக இருந்தாலும் அன்பு இவ்வளோ தான், என் மனைவி மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இன்றைக்கி நான் எப்படியெல்லாம் இருந்திருப்பேன் சந்தோஷமாக அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அது சொல்ல மாட்டார். அந்த பசங்க கைக்கு பணம் போச்சோ இல்லையோ உடனே அப்போ எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, பிஸியாக இருக்கிறோம், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அவர் தெருவுக்கு வராரு. தெருவில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு குட்டி நாய், ஒரு அம்மா இல்லாமல் அது பாட்டுக்கு தனியாக இருக்குது. அப்போ பார்க்குறாரு, சரி இதுவும் பாவம் தனியாக இருக்குது, இதுக்கும் ஒரு துணை தேவைப்படுதுன்ட்டு அந்த நாயை வந்து தன் வீட்டுக்கு கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு உடனே அந்த நாய் வளர்க்குறாரு. அது வளர்ந்து அது அவரை விட்டு போகிறதே இல்லை. அவ்வளோ ஒரு அவர் மேலே தாவி, அவர் சேரில் உட்காந்துருக்கும் மேலே ஏறி தாவி அவரை. ஸோ இந்த நாய் வந்து எப்பயுமே அவரை விடாமல் இருந்தது. அப்போ அவர் கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. மனுஷனை வந்து கடவுள் தனிமையாக உண்டாக்கலை, ஏதோ ஒரு அன்பு பாராட்டுறதுக்கு ஏதோ ஒரு உயிர், மனிதனோ அல்லது ஏதோ ஒரு உயிர் இந்த உலகத்தில் கடவுள் உண்டாக்கியிருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போல்லாம் அவங்க பசங்களை பற்றி அவர் நினைக்கிறதில்ல. அட நீங்களாம் பணத்துக்காக தாண்டா வருவீங்க, பேசுவீங்க, வேஷம் போடுவீங்க, சரி பணத்தையே கட்டி ஆளுங்கடா அப்படின்ட்டு மாதம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்க சொல்கிற அந்த பேச்சுக்கள் எல்லாம் வந்து அவர் என்ன பண்ணுவார், சரி கேட்டுக்கிட்டு அவர் எப்படா இவனுங்க நவருவாங்கன்னு பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த குட்டி நாய் அது வளர்ந்துருக்குது இல்லைங்களா, அந்த நாயோட அவர் வாக்கிங் போகிறது வர்றது, அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடுறது, அப்படியே இருந்தார். ஸோ இப்போல்லாம் வந்து அவருக்கு அந்த தனிமைன்ற ஒரு உணர்வு இல்லை. ஏன்னா அந்த நாய் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவர் ஒன்று மட்டும் உணர்ந்தார், இந்த உலகில் எந்த மனுஷனுமே தனிமை கிடையாது. அது தனிமையாக இருக்கணும்னு ஒதுக்கப்பட்டாலும் இன்னொரு உயிர் கூட இருக்கும்படி கடவுள் படைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு கொண்டார். இப்போல்லாம் பிள்ளைங்களை விட அவர் அதிகமாக பிள்ளையாக சிநேகிதனாக நினைக்கிறது அவர் வளர்த்திட்டு இருக்கிற அந்த நாய் தான். ஸோ இப்போ அவர் தனிமையாக இருந்தாலும் தனிமையை உணர்வதில்லை. இத்துடன் கதை முடிகிறது.